ஏர்வாடி தர்காவில் நடைபெற இருக்கும் சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்கத்திற்கான சந்தனக்கூடு திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த வருடமும் வருகின்ற மே 19 முதல் விழா துவங்க இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவிழாவில் பயன்படுத்தும் ராட்டினங்களில் முறையாக ஆவணங்கள் பெற்றிருக்க வேண்டும், தடை செய்யப்பட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் உட்பட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. கோடை மழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பெருமாப்பட்டு ஊராட்சியில் ஏலகிரி மலை தென்திசை அடிவாரத்தில் அமைந்துள்ளது புகழ்வாய்ந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி. இங்கு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலும் உள்ளதால் தமிழகம் எங்கும் உள்ள பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு நீர்வீழ்ச்சியில் குளித்து செல்வது வழக்கம். தற்போது சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா, பெங்களூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்துடன் குளித்து செல்கின்றனர். சத்துணவு ஊழியர்கள் தூங்குவதை நிறுத்திவிட்டு விழிப்புணர்வோடு இருந்தால்தான் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட பொறுப்பாளர் ஐயாதுரை பேசினார். ஓமலூரில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. சேலம் மாவட்ட பொறுப்பாளர் ஐயாதுரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதில் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் ஐயாதுரை பேசும்போது, சத்துணவு ஊழியர்கள் தூங்குவதையெல்லாம் நிறுத்திவிட்டு விழிப்புணர்வோடு இருந்தால்தான் நாம் அனைவரும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என கூறினார். அதனால் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் அதில் அனைவரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசினார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மாநில மையத்தின் முடிவு இன்று 40வது அமைப்பு தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாடும் வேளையில் இன்று சேலம் மாவட்டத்தில் சமையலர் உதவியாளர்கள் காலிப்பணம் அதிகமாக இருப்பதால் ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் போது பள்ளி செயல்படாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும். காலி பணியிடத்தை நிரப்பும் போது இன்று ஆதிதிராவிட நலத்துறையினுடைய மாணவர்களுடைய விடுதியில் சமையலரை தனியார் சமையல் உதவியாளரை பணியிடம் நிரப்பாமல் சமையல் சாப்பாட்டை தனியார் வசம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கக்கூடியதாக இல்லை. ஜூன் ஜூலையில் மாநில மையம் எடுக்கும் போராட்டத்தில் பங்கேற்று நாம் அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு 1750 வழங்க வேண்டும். காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்பினால் மட்டுமே தான் தமிழ்நாட்டில் சத்துணவு இயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலி பணியிடத்தை உடனடியாக ஜூன் முதல் வாரத்தில் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாகவும் சேலம் மாவட்ட மையத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். திருமுக்கூடல் பகுதியில் அமைந்துள்ள குலதெய்வ கோவில் கும்பாபிஷேகத்தில் ரோஜா குடும்பத்துடன் கலந்து கொண்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தார். காஞ்சிபுரம் அருகே திருமுக்கூடல் கிராமத்தில் அக்கிராம மக்களின் கிராம தேவதையாக இருந்து வருவது செல்லியம்மன் கோவில். இக்கோவிலில் இன்று மகா பூர்ணாகூதி தீபாராதனைகள் முடிந்து யாகசாலையில் இருந்து புனித நீர்க்குடங்கள் கோபுரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடிகையுமான ரோஜா குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி அணை மூலம் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த அணையில் கட்லா, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு மீன் வகையான மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வளர்ப்பும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மர்மமான முறையில் அணையில் வளர்த்து வந்த ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி வந்தன. அணைப்பகுதி முழுவதும் ஆங்காங்கே மீன்கள் செத்து கிடப்பதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. அத்துடன் குடிநீரும் மாசுபடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று கன்றுக்குட்டி ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது.
அவற்றை அகற்றுவதற்கு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் அணை நீரை குடிநீர் ஆதாரமாக கொண்ட பொதுமக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தண்ணீரை தூய்மைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அத்துடன் மீன்கள் இறப்பு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.